சோ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் ஆக்சஸ் பண்ற மாதிரி மன்னிவாக்கத்துல எஸ்வி நிலையம்ன்ற நேம்ல நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு சார். சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க போட்டிருக்கிறது புதுசே கிடையாது சார். இங்க நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வீடுங்க தான் இருக்கும். இது எல்லாருமே வந்து நம்ம கிட்ட பிளாட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாருமே அவங்களுக்கு ஏத்த போல வீடு கட்டி உள்ள கஸ்டமர் குடியிருக்காங்க. சோ இது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 63 பிளாட் போட்டிருக்கோம். இங்க மினிமம் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1 கிரவுண்ட் வரைக்கும் கூட நம்ம பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். சோ நம்மளோட சைட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன், நாராயணா இடெக், ஆல்வின் ஸ்கூல், பட்டிங் மைண்ட், சைத்தன்யா, வேல்ஸ் குளோபல் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பிராண்டடான ஸ்கூல் தான் நம்மளோட சைட்டை சுத்திலுமே இருக்கு சார். சோ நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு சார். எம்சிசி காலேஜ், எஸ்ஆர்எம், கிரெசென்ட், டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி காலேஜ், சோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான காலேஜ் நம்மளோட சைட்டை சுத்திலுமே இருக்கு சார். சென்னையோட பிரைம் லொகேஷன் சொல்லக்கூடிய தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லொகேஷன்ல தாங்க இருக்கும். எனக்கு பின்னாடி வந்து பார்க்கலாம், வண்டலூர் டு காஞ்சிபுரம் போற ஸ்டேட் ஹைவேங்க, மன்னிவாக்கம் லொகேஷன்ல தான் இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா ரூபி லேண்ட்மார்க் அபார்ட்மெண்ட். சோ இங்க இருந்து ஒரு 2 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போறோம். சரி வாங்க சைட்டுக்குள்ள போயிட்டு சைட் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். நான் உங்க பிரவீன் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டோங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இன்வைட் பண்ணது மிஸ்ஸஸ் லாவண்யா மேம் தான். சோ அவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தின எல்லா டீடைலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம், சந்தோஷம். ப்ராஜெக்ட்டுக்கு இன்வைட் பண்ணிருந்தீங்க, ப்ராஜெக்ட் நல்லாவே டெவலப் பண்ணிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு நம்ம வியூஸ்க்கு சொல்லிடுங்க மேம். கண்டிப்பா சார். சோ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் ஆக்சஸ் பண்ற மாதிரி மன்னிவாக்கத்துல எஸ்வி நிலையம்ன்ற நேம்ல நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு சார். ஓகே மேம். எனக்கு பின்னாடி பார்த்தா ரூபி லேண்ட்மார்க் தெரியுது. சோ இங்க இருந்து நியர்பை தானே மேம்? ரொம்பவே நியர்பை சார். இதுக்கு என்ட்ரன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு இப்ப சவுத்ல இருந்து வரவங்களுக்கு எப்படி ஜிஎஸ்டி என்ட்ரன்ஸோ, வெஸ்ட்ல இருந்து வரவங்களுக்கு அதாவது காஞ்சிபுரம், பெங்களூரு, வந்தவாசி, செய்யார் இந்த சைட்ல இருந்து வரவங்களுக்கு மன்னிவாக்கம் தான் என்ட்ரன்ஸ் சார். அந்த மன்னிவாக்கம் என்ட்ரன்ஸ்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. மேம் நமக்கு இந்த ஒரு ரோடு ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? கரெக்ட் சார். இன்னொரு பக்கத்துல இன்னொரு ஸ்டேட் ஹைவேவும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது தாம்பரம்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர் கனெக்ட் பண்ற அந்த ஸ்டேட் ஹைவேக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பின்னாடி ரூபி தெரியுதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்டேட் ஹைவே தான். சோ அது வண்டலூர்ல இருந்து காஞ்சிபுரம் போற ஸ்டேட் ஹைவே. சோ இந்த 2 ஸ்டேட் ஹைவேயும் கனெக்ட் பண்ற மாதிரி மிடில்ல தான் நம்மளோட ஸ்ரீவாரி நிலையம் அமைஞ்சிருக்கு சார். ஓகே மேம். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைலா அப்படியே சொல்லிடுங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க போட்டிருக்கிறது புதுசே கிடையாது சார். இங்க நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வீடுங்க தான் இருக்கும். இது எல்லாருமே வந்து நம்ம கிட்ட பிளாட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாருமே அவங்களுக்கு ஏத்த போல வீடு கட்டி உள்ள கஸ்டமர் குடியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இது உள்ள எத்தனை பிளாட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 700 பிளாட் கிட்ட போட்டு சேல் பண்ணி முடிச்ச இடத்துல இது வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் தான். நம்ம இப்போ வந்து 63 பிளாட் போட்டிருக்கிறது சார். ஓகே மேம். அப்ப பின்னாடி இருக்க வீடுகள் எல்லாமே நீங்க ஆல்ரெடி போட்ட ஃபேஸோட எக்ஸ்டென்ஷன் தானே? ஆமாங்க சார். ஓகே மேம், சந்தோஷம். எல்லாமே பெரிய பெரிய பங்களா வீடு மாதிரி கட்டி இருக்காங்க. ஒரு வீடுமே வந்து சின்னதாவே இருக்காது. எல்லாமே ஒரு பிரீமியமான ஒரு கஸ்டமர்ஸ் தான் வாங்கி கூடியே இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் ஐடில ஒர்க் பண்றவங்களா, கொஞ்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி ஒரு பிரீமியமான கஸ்டமர்ஸ் தான் உள்ள இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்பாவே நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் சார் உள்ள. ஓகே மேம். சரிங்க மேம். இந்த ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. இங்க என்ன சைஸ்ல இருந்து பிளாட் வந்து அவைலபிளா இருக்கு? சோ அந்த டீடைலும் சொல்லிடுங்க. சோ இது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 63 பிளாட் போட்டிருக்கோம். இங்க மினிமம் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1 கிரவுண்ட் வரைக்கும் கூட நம்ம பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். மேம் இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் சொல்லியிருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க? ஏன்னா ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தீங்க. சோ என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்து இங்க பண்ணிருக்கீங்கன்றதையும் சொல்லிடுங்க. சோ நம்மளோட சைடு என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கிராண்டான ஆர்ச் கொடுத்திருக்கோம். சுத்தி காம்பவுண்டட் வால், உள்ள ரோட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் 30 ஃபீட்னு சொல்லிட்டு நல்ல வைடான ரோட்ஸ் தான் கொடுத்திருக்கோம். சோ இங்க ஆல்ரெடி ஃபேமிலி குடி இருக்காங்க அப்படின்றதுனால இபி கனெக்ஷன் ஆல்ரெடி உள்ளேயே தான் இருக்கு. சோ நம்ம சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே அவென்யூ ட்ரீஸ் கொடுத்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்திருக்கோம் சார். மேம் இந்த ப்ராஜெக்ட்டோட டெவலப்மெண்ட் டீடைல்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட் நியர்பைல இருக்க கனெக்டிவிட்டி, வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு அதுவும் நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. சோ நம்மளோட சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வண்டலூர் டு காஞ்சிபுரம் போற இந்த ஸ்டேட் ஹைவே கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா படப்பை, ஒரகடம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட சைட்டுக்கு. சோ ரெண்டாவது கனெக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போற அந்த ஸ்டேட் ஹைவே கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மணிமங்கலம், ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த இண்டஸ்ட்ரியல் ஹப். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு சார். அது வந்து நார்த்ல இருந்து சவுத் ஈஸியாவே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே, ஜோஹோ, மெப்ஸ், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு சார். ஓகே மேம். அப்ப மல்டிபிள் கனெக்ஷன் இருக்க ஒரு இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப்
டெவலப் ஆகிருக்கு. கண்டிப்பா சார். ஓகே மேம், நீங்க சொன்ன மாதிரி பெரிய டவுன்ஷிப் தான் மேம். ஏன்னா நிறைய வீடுகள் இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொகேஷனாவும் இருக்கு, நிறைய கனெக்டிவிட்டியும் இருக்கு. மேம் இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, நியர்பைல இருக்க ஸ்கூல்ஸ் என்னென்னலாம் இருக்கு அதுவுமே வந்து நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே, சோ நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நம்மளோட சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்கூலோட வேன் எல்லாமே வந்து பசங்களை அழைச்சிட்டு போகும். சோ நம்மளோட சைட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன், நாராயணா இடெக், ஆல்வின் ஸ்கூலு, பட்டிங் மைண்ட், சைத்தன்யா, வேல்ஸ் குளோபல், இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பிராண்டடான ஸ்கூல் தான் நம்மளோட சைட்டை சுத்திலுமே இருக்கு சார். ஓகே மேம், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. ஏன்னா ஒரு பிரைம் லொகேஷன் அப்படின்றதுனால நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஓகே மேம். மேம் இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ல இருக்க காலேஜஸ் என்னென்ன இருக்குன்றதையும் மக்களுக்கு சொல்லிடுங்க. சோ நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு சார். எம்சிசி காலேஜ், எஸ்ஆர்எம், கிரெசென்ட், டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி காலேஜ், சோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான காலேஜ் நம்மளோட சைட்டை சுத்திலுமே இருக்கு சார். ஓகே மேம், நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருந்தீங்க மேம். இந்த ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட், சரௌண்டிங் கனெக்டிவிட்டி, ஸ்கூலு, காலேஜ், வேலை வாய்ப்பு எதுவுமே சொல்லியிருந்தீங்க. இங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இடம் வாங்குறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு, ஏன் உங்ககிட்ட இடம் வாங்கணும் மேம், அதுவுமே வந்து சொல்லிடுங்க மேம். சோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுத்தியுமே வந்து திக்லி ரெசிடென்ஷியலான ஒரு ஏரியால தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சோ நம்ம சைட்ல இருந்து ரொம்பவே ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி ஸ்டேட் ஹைவேஸ், ஜிஎஸ்டி, அது மட்டும் இல்லாம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு, இப்ப அப்கமிங் வர போற மெட்ரோ ஸ்டேஷன், சோ இதுக்கு நியர்பைல தான் நம்மளோட ப்ராஜெக்டே அமைஞ்சிருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்மளோட கஸ்டமர்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் வந்து வீடு கட்டி உள்ள குடியிருக்காங்க. சோ கிறிஸ்டல் கிளியரான டாக்குமெண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கஸ்டமரும் இடம் வாங்கி வீடு கட்டி உள்ள ஹாப்பியாவே குடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க போற மார்க்கெட் பிரைஸை விட நம்ம ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்கறதுனால நம்ம கிட்ட ஈஸியாவே பிளாட் பை பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடையும் கட்டிக்கிறாங்க சார். மேம் இப்ப சொன்னீங்க மார்க்கெட் பிரைஸ் அண்ட் அஃபோர்டபிள் பட்ஜெட், நீங்க என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க? ஏன்னா நிறைய டீடைல் சொல்லிட்டீங்க. மெயினா வந்து குடியேறி வராங்க அப்படின்னாலே பட்ஜெட்டை பார்ப்பாங்க, ஃபுல்லா வீடுகள் இருக்கா பார்ப்பாங்க, டைட்டில் கிளியரா இருக்கான்னு பார்ப்பாங்க, எல்லாமே இருக்கு. என்ன பிரைஸ்ல இருக்குன்றத மக்களுக்கு சொல்லிடுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டே லான்ச்சே பண்ணல சார். அதுக்கு முன்னாடியே தான் உங்களை இன்வைட் பண்ணிட்டோம். சோ இங்க உங்களோட சேனல் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரீ புக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5250 ரூபாய்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே மேம், நான் கேள்விப்பட்டேன் மெயின்லயே வந்து 6000 ரூபாய் போகுது, நீங்க ஒரு அஃபோர்டபிள் பிரைஸா தான் கொடுக்குறீங்க. சரிங்க மேம், இந்த பிரைஸுக்கு முன்பணம் எவ்வளவு இருக்கணும், பேங்க் லோன் எவ்வளவு போகலாம், அதுமே வந்து சொல்லிடுங்க. சோ இங்க வந்து பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மினிமம் நம்ம கையில ஒரு 45 lakhs இருந்துச்சு அப்படின்னா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். சோ நீங்க லோன் போறீங்க அப்படின்னா இனிஷியலா உங்ககிட்ட ஒரு 6 to 7 lakhs இருந்தாலே போதும். சோ பேலன்ஸ் வந்து இது ப்ராப்பர் அப்ரூவ்ட் லேண்ட்ன்றதுனால நம்ம வந்து நேஷனலைஸ் பேங்க்ல நீங்க 80 to 90% வரையும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் சார். மேம் உங்ககிட்ட பிளாட் மட்டும் தான் இப்ப நீங்க சேல் பண்றீங்களா, இல்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பண்ணி கொடுக்குறீங்களா? சோ நம்ம பிளாட் மட்டும் சேல் பண்ணல சார், பிளஸ் கஸ்டமைஸ் வில்லாவும் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இங்க பிளாட் வாங்குறவங்களுக்கும் சரி, சோ நம்ம கிட்ட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கும் சரி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபருமே கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். ஸ்கிரீன்ல வந்து என்னோட நம்பர் தான் கொடுக்க போறேன், எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. பிளாட்டோட டீடைல் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தியும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிளஸ் உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்றதையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபேமிலியோட நீங்க வந்து பாக்குறதுக்கு நான் ஃப்ரீ கேப்மே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ ஃபேமிலியோட வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட்டையும் பை பண்ணிக்கலாம். சோ பிடிச்ச மாதிரி வீடாவுமே நம்ம கட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். ஓகே மேம், அப்ப கஸ்டமைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் இங்க நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா சார். ஓகே மேம், மக்களே மேம் சொன்ன எல்லா டீடைலும் கேட்டிருப்பீங்க. ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறது மேமோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ்க்கு மேம் நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். மேம் சொன்ன மாதிரி ஒரு பிரைமான லொகேஷன்ல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஒரு 2 minutesல வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு காஞ்சிபுரம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹைவே இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்ல ரூபி லேண்ட்மார்க் இருக்குங்க. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி போட்ட ஒரு லொகேஷன் தாங்க. உங்களுக்கு ஃபுல்லாவே வீடுகள் இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல தான் வீடு கட்டி வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் பிளாட் மட்டும் தான் இருக்கு. ப்ரீ லான்ச் கண்டிஷன்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க ரிவ்யூ பண்றோம். ஆல் ஃபேசிங்ல இருக்குங்க இங்க பிளாட். நீங்க இங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு 6 ல இருந்து 7 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ரிமைனிங் எல்லாமே பேங்க் லோன் பண்ணிக்கலாம். இங்க பிளாட்டோட காஸ்ட் வந்து 45 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க பிளாட்டாவும் வாங்கிக்கலாம், கஸ்டமைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க தாம்பரம், பெருங்குளத்தூர், கிளாம்பாக்கம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைம் லொகேஷன்ல நீங்க ஒரு இடம் பாக்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க. டைரக்டா மேம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சைட்டை வந்து விசிட் பண்றதுக்கு கேப்புமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சைட்டை வந்து ஃபேமிலியா வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டோ வீடோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லீகல் வைஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான கனவு மணியை வந்து சொந்தமாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம் மேம். தேங்க்யூ மேம்.